அவற்றையெல்லாம் சுவாமி தரிசிக்கிறார். அதன் பின்னர் பாராட்டின் கரையில் இருக்கிற மற்றொரு சரம் திருவல்லம். திருவல்லம் என்று தொண்டை நாட்டு சனம். நம்முடைய பாரதிதாசனுக்கு வந்தார்கள் பாரா சங்கரவருக்கு. அவர்கள்லாம் தொண்டு செய்கிற சனம் அந்த திருவல்லம். அந்த திருவல்லத்துல சுவாமிகள் அற்புதமான ஒரு பதிவு பண்றார். அந்த பதியத்தை படிக்கும்போது திருநாவுக்கரசு சுவாமி பாதமா திருஞான சம்பந்தம் சந்தியவனி கிட்டத்தட்ட அதே சுவையில் வருது. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன், சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன். திருவல்லத்தில் யாராவது சேர்கிறார்களோ அவர்கள் தான் இன்பத்தை நிறைய கொடுப்பாராம். நேரிழையாடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே என்று அற்புதமா ஆளுடைய பாடுற சனந்தசம். அங்கே சென்று பாடினால் இன்பங்கள் நிறைய கொடுப்பார் நம்முடைய சுவாமி. அதன் பின்னர் என் பிரபு அடுத்திருக்கிற ஒரு அழகான சனம் நம்முடைய உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொள்கின்ற திருப்பதிகத்தை அருளை செய்த இடம் திரு இளம்பயம் கோட்டூர். சென்னையை சுற்றி இருக்கிறது. திரு இளம்பயம் கோட்டூர். அந்த சனத்துல சுவாமிகள் பாடிய திருப்பதிகம் இருக்குத, அது எண்ணற்ற சைவ கருத்துக்களை அள்ளி வீசுது. அதுல அது தெளிவா உள்ளங்கை நெடுங்கிற பொழுது அந்த அற்புத பதிகம் திரு இளம்பயம் கோட்டூர் சுவாமி பாடின. பரமேஸ்வரா, நான் பாடுற தேவாரம் தான் ஏன் சரக்குலப்பா, எனக்கு என் வாக்குல இல்ல உன் வாக்கு. எனதுரை தனதுரையாக, இதுதான் நான்கு பெருமக்கள் வாக்கை நான் நினைக்கிறேன். இதுல பட்டிமன்றம் வைக்கக்கூடாது. அப்பர் சுவாமி தேவாரம் நல்லா இருக்கு, சுந்தரமுசாமி சுமார் தான். இப்படி சிவபஞ்சத்துல ஒரு சுதார் என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, சிவபஞ்ச சமய நீச்சை வாங்கினார், விஷய நீச்சை வாங்கிட்டார், அவர் நிர்வாண நீச்சை வாங்கிட்டார். அவர் என்ன சொன்னார், என்ன இருந்தாலும் பாருங்க சார், இந்த திருவாசகத்தில் உள்ள ஒரு ஒழுக்கம் தேவாரத்தில் எனக்கு மறந்து யாரு கண்டுபிடிச்சிட்டா என்ன இப்படி சொல்றாரியா, திருவாசகத்தில் ஒழுக்கம் தேவாரத்தில் எனக்கு வரமாட்டேங்கிற அவர் ஆச்சாரிய விஷயம் பண்ணியாச்சு. நிர்வாணத்தை சேர்த்து ஆச்சாரிய மனப்போற நிலைமை வந்தாச்சு. அவர் சொல்றார், அல்வால எந்த பக்கம் எடுத்தாலும் இனிதாச்சு. அந்த வடக்கு பக்கம் பிடிக்கும், மேற்கு பக்கம் கசக்கும், அதெல்லாம் கிடையாது. அப்போ மனதில பக்கம் சரியில்லைன்னு அர்த்தம். மனதில காய்ச்சல் இருக்கு. அந்த காய்ச்சல் இருக்குனால இந்த தேவாரம் போகும்போது அது அவருக்கு இனிக்க மாட்டேங்குது. திருவாசகம் போகும்போது காய்ச்சல் விட்டுது, கொஞ்சம் இனிக்கு. இப்படி எல்லாம் விதமா பேசுறாங்க. திருவாசகத்தை நான் குறைச்சி சொல்லுறேன், எல்லாம் சமம். இதுதான் நம்முடைய கொள்கை. 12 திருமணையும் ஒரே கண் பார்வை பார்க்கணும். இது அது பெருசு, இது சிறுசு, இந்த விலையை வச்சுக்கணும். என்ன காரணம்? எல்லாமே சிவவாக்கு. பாம்பு திரும்பி ஒருவன் கிடக்கிறான், அந்த மாந்திரிகள் கொண்டாந்து கிடத்துட்டாங்க. ஐயா, பாம்பு இப்பதான் கடிச்சுட்டு அந்த பாம்பு. உடனே நீங்க தான் விஷத்தை நடக்கணும். மாந்திரிகள் வந்து உடனே மாந்திரிகை என்ன பண்றான், பூசுறான். கருட மந்திரம் அவனுக்கு தெரியும். அந்த கருட மந்திரம் ஜெபிக்கிறான். பாம்புக்கு விரோதி கருடன். அந்த கருட மந்திரத்தை ஜெபிச்சா அப்படியே கருடனா மாறான். கருட பாவனை. அந்த மந்திரம் கிரியை பாவனை 3 வந்துருக்கு. அந்த கிரியையில அப்படியே அவனை இலைய வச்சு வெப்படை வச்சு கிரி மந்திரம் கருட மந்திரம் சொல்றான். பாவனை தன்னையே கருடனா பாதிக்கிறான். டக்குனு விஷயம் இறங்கு. அப்படிதான் மந்திரி இல்ல, கருடன் மாறிட்டான். இதைத்தான் கீதை பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா செய்தாருங்கிறது உண்மையினுடைய ஆழம் தெரியாம சொன்ன. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை செய்யல. தாற்பயம் பாரத தாற்பரிய சங்கிரகம்னு நூல் மிக அழகா சொல்லு. அர்ஜுனன் சாரதியாக வந்திருக்கிறார் கிருஷ்ண பகவான். அப்பொழுது எதிரே இருக்கிற சகோதரர்களை பார்த்து அம்புகுட மனசு தயங்க, அர்ஜுனா
எதிரியும் தோற்கடிக்கப்பட வேண்டும், யாரா இருந்தாலும் சரி. அதற்காக அர்ஜுனுக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒரு ஆசைப்பட்ட மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ண பகவான் தான் எப்பொழுதும் உள்ளத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிற சிவபெருமானை தியானிக்கிறார். அப்படியே தியானம் பண்ணி சிவபகவான் அடைஞ்சிருந்தார். கரடன் மந்திரத்தினால கருடபவனை அடைஞ்ச மாதிரி சிவபகவானை அடைந்து கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ற மொழிதான் பகவத்கீதை. பகவன் என்பது சிவபெருமானுக்குரிய பேரு. மகாவிஷ்ணு பகவன் நிகழ்ந்த போய் பாருங்க, அதுல பகவன் சிவபெருமானுக்குரிய பெயர்கள் உண்டு. பகவத்கீதை சிவபெருமான் புகழ் பாடுவது. அவ்வாறு சிவபெருமானுக்கு கிருஷ்ண பகவான் பாடினதான் பகவத்கீதை. எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நாம் அதனை அழிப்பதற்கு வருவோம் ஒரு வாக்கியம் இருக்கு பகவத்கீதை. அந்த நாம்ங்கிறது யாரு? கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணரை அவருடைய உடம்ப கோயிலா வைத்து வருகிறாரே சிவபெருமான். இது தெரியாம உடனே அங்கே சென்னை மாநாட்டில் தர்மயாஜன் அவர்கள் பேசும்போது வேதங்களை படிங்க, சிவாகங்களை படிங்க, தேவாரத்தை படிங்க, சாஸ்திரத்தை படிங்க, கீதை படிங்க. அதை படிக்கிறான். கீதை படிக்கிட்டு வேற இது கீதை என்னங்கிறது தெரியாம பேசுறாங்க. அடிப்படை தெரியாம இடையில வந்து நான் இருந்து படிச்ச உடனே சைவ சமயத்தை நம்ம தான் நம்மளை யாருமே இல்லை. முனிப்புள் மேஞ்சிட்டு அதை இருளுரைகிறான். தர்மயாஜனத்து இருளுரை அருளுரைக்கு நேரம் இருளுரை ஒரு புறம் கிடக்கு. ஆக இவ்வாறு சிவபெருமான் வாக்குதான் இது என்பது சந்த பாடுற அற்புதமான பதிகம். மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேரு மாசிரா சீர்மறை காடு நெய்தானும் நிலையினான். இந்த பாடல்ல எல்லா ஸ்தலங்களும் வருது பாருங்க. மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேரு மாசிலா சீர் மறைக்காடு நெய்தானும் நிலையினான். எனதுரை தனதுரையாக எனதுரை தனதுரையாக நீரணிந்து ஏறு நீரணிந்து ஏறுகந்தேறிய நிமலன் கலையினார் கலையினார் மடப்பிணை துணையுடும் துயில காணலும் பிடை பொங்கி கணமகிழாலும் இளையினார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டூர் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணியில் எழில் கொள்வது இயல்பே. கந்தனை மணிசுனை கடலொளி கடலொளி போதும் காணலாம் கடிபட கழுமலம் என்னோ நந்தியார் உரைவதி நான் மறை நாவனற்றமிழ்க்கு இந்துணை ஞான சம்பந்தன் எந்த யார் வளநகர் இளம்பயங்கோட்டூர் இசை கொடு இசையோடு கூடிய பத்தும் வல்லார் போய் வெந்துய கெடுகிட விண்ணவரோடு வீடு பேரின்மையும் வீடு எளிதாமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அதன் பின்னர் திருத்தொண்டர்கள் பலர் சூழ திருவிற்கோலம் என்று சேர்த்து வருகிறார். திருவிற்கோலம் வில்லேந்திய சிவபெருமானங்க முரசனத்து சாமி வில்லேந்திய அருமையான அந்த மூர்த்தி உற்சவ மூர்த்தி திருக்கரத்துல பரமேஸ்வரன் கையில மனு இருக்கும். இந்த கோயில வில்லேந்தியர். அதனால கோயில் பேரு திருவிற்கோலம். தற்காலத்தால் பேரு கூவம். அது ஒரு பேரு கூவம் பேரு. அந்த கூவம் என்பது தேவாரத்துல திருவிற்கோலம். அங்கும் ஒரு அருமையான பதிகம் பாடுற. அதனை அடுத்து அழகான மற்றொரு சேத்திரம் தக்கோலம். தற்கால பேரு தக்கோலம். அதனுடைய தேவார பேரு திருவூரல். திருவூரல். அங்கும் ஒரு அரிய சொல்மாலை பாடி மகிழ்கிறார். அதனை அடுத்து நம்முடைய நாயகர் திருவாலங்காடு திருவாலங்காடுன்னு சொன்ன உடனே நினைவு வருவது எல்லாருக்கும் நினைவு வருது. ஊர்த்துவ தாண்ட பாடுகிற நடராஜமூர்த்தியும் அருகே இருந்து பாடுகிறாளே அம்மை நினைவு அப்படின்னு அற்புதமா ரத்தன சபாவையும் இருக்கிற அருமையான இந்த திருவாலங்காட்டுல திருவாலங்காட்டும் அந்த திருவாலங்காடுங்கிற ஸ்தலமும்
அதன் அருகே இணைபிரியாமல் மற்றும் பழைய நூறு 2 சேத்திரமும் இணைந்தே பாடப்படுகிறது. அருளாளர்களாலே பழைய நூறும் திருவாலங்காடும் பிணைத்தே பாடுகிறார். அந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு சுவாமி வந்த உடனே பழைய நூறு திருவாலங்காட்டு அருகே வந்தார். சுவாமிகள் அந்த திருத்தலத்துக்குள்ள போற எல்லையிலே நிற்கிறார். இரவு நேரம், சாயந்தர நேரம். திருத்தலத்துக்கு அந்த தலத்தை தன் பாதங்களால் மிதிக்க அஞ்சுகிறார். என்ன காரணம் பாருங்க. இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண 7 உலகம் போற்றி செய்ப்ப எம்மையாளும் அம்மை எம்மையாளும் அம்மை திருத்தரையாலே நடந்து போற்றும் அம்மையார் திரு ஆலங்காடாம். அம்மையார் திருத்தரையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திரு ஆலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மநெறி வழுவாத பதியின் மாடோர் செழும்பதியின் அன்று இரவு பள்ளி சேர்ந்தார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அந்த ஸ்தலத்துக்குள்ள சுவாமி எழுந்துள்ள என்ன காரணம்? இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் கண்ணால் கண்டு தரிசிக்கின்ற வகையில காரைக்கால் அம்மையார் கைலாயத்திலிருந்து திருவாலங்காட்டு அருகே வருகிற போது தலையால வந்தார். இந்த ஸ்தலத்துக்குள்ள இரவாத இன்பான்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போதும் அடியங்கள் இருக்கேன்னு கேட்டார. அந்த வரம் எனக்கு கிடைச்ச அம்மை என்ன செய்கிறாள்? தலையாரே அங்குள்ளார். அம்மை காரைக்கால் அம்மையார் தலையார் நடந்த சேத்திரத்துக்குள்ள நாம் நம்முடைய கால்கள் மிதித்து போலாமா? யாரு வழிகாட்டுறது? திருஞான சம்பந்தர் குழந்தை பிஞ்சு பாதங்களுடைய அந்த பிரபு திருவாலங்காட்டுக்குள்ள எழுந்துள்ள மனம் மறுக்கிறது. அம்மையுடைய திருத்தரையை நடந்தாலும் நம்ம பாதங்கள் படக்கூடாது என்று தூரத்திலிருந்தே கோயிலை தியானம் செய்து கொண்டு அந்த ஊர் வெளிய ஒரு மடத்துல இரவு தூங்கின்றார். எப்படி திருவதிகை திருக்கோயில்களை போகாம சுந்தரம் சுவாமி திருமணத்தில் இருக்கின்றனர். ஆகவே இந்த நிலையை நமக்கு பெரியவங்க செய்கிறார். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மேன்மையான ஸ்தலங்கள் என்பது. ஆனா சுவாமி சும்மா இருப்பார? ஆளுடைய பிள்ளையார் யாரோ அயலார் போல ஆலங்காட்டுக்கு வெளியே ஒரு மடத்துல தங்கினா சுவாமி சும்மா இருப்பார? என்ன செய்யறாரு? அவர் புறப்பட்டாச்சு. ராத்திரி நேரத்தில் சிவபெருமான் கையில டார்ச்சலாம் கிடையாது, பிரம்மசெல்லாம் கொண்டு வர. நடுராத்திரி சுவாமி புறப்படுற. மாலையடை யாமத்து பள்ளி கொள்ளும் நடுச்சாமம். நடு சாமத்துல பாடின பதியம் இந்த பதியம் மறந்துடாது. இரவு 12 மணி மிட் நைட் யாமம். மாலையடை யாமத்து பள்ளி கொள்ளும் அறையவனார் தமுன்பு கனவில் ஏவ கனவிலே வந்து ஆலவனத்து அமர்ந்து அருளும் அப்பர் நம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு. என்ன நம்மளை மறந்துட்டு போறாரு? உள்ள வந்து பாடாம இவரை மறந்துட்டு போறாரு. என்ன அழைத்துட்டு நம்மள அப்படின்னு சொல்றோம்ல, என்ன அழைத்துட்டு அனுப்புற அனுப்பன்னு சொல்லி ஒண்ணு அனுப்ப மாட்டேங்கிற முசாமி கேட்டு என்ன அழைத்துட்டா மறந்துட்டா? அதை அப்படியே வச்சு பாரு. நம்மை பாடுதற்கு அயர்த்தனையோ பாடுதற்கென்று அருளி செய்ய ஞானமிரு நீங்க வரும் புகழி வேந்தர். ஞானமிரு நீங்க வரும் புகழி வேந்தர். உலக இருட்டையும் ஒழிப்பதற்கு வந்த புகழி வேந்தர். இப்ப நடுராத்திரி ஞானமிரு நீங்க வரும் புகழி வேந்தர் நடு இருள் யாமத்தினிடையே தொழுது உணர்ந்து நட்ட நடுவிசி தொழுது உணர்ந்து வேலை விடமுண்டவர்தம் கருணை போற்றி மெய்யுருகி திருப்பதிகம் விளம்பலுற்றார். துஞ்ச வருவார் என்றே எடுத்து எடுத்த ஓசை சுருதி முறை வழுவாமல் தொடுத்த பாடல் அஞ்சலிலா வகை முறையே பழைய நூறார் இயம்பு மொழி காத்த கதை சிறப்பித்து ஏற்றி
அஞ்சனமா கரி உரித்தார் அருளாம் என்று அருளும் வகை திருக்கடைக்காப்பு அமைய சாத்தி பஞ்சுரமாம் பழைய திறம் கிழமை கொள்ள பாடினார் பாரெல்லாம் உய்ய வந்தார். நம பார்வதி பனையே ஹர மகாதேவா. குறிஞ்சி பண்ணில இரவு நேரத்துல பழம்பஞ்சுரம் என்று சொல்லிக்கிற இந்த பண்ணில இந்த பதியத்தை துஞ்ச வருவார் என்ற பதியத்தை சுவாமி அடிச்சிட. அதுல பழைய நூறு வேளாளர்கள் சொன்ன சொல்ல காத்த அந்த அதற்காக தன் உயிரை ஈந்த சரித்திரத்தை சொல்றார். பழைய நூறு வேளாளர்களுடைய அந்த பெருமை 70 வேளாளர் பழைய நூல். அவர்கள் அந்த நீதி என்ற பெண்ணோட அந்த பேயோட அந்த வணிகன் வருகிற சமயத்தில் கையில ஒரு மந்திரக்கோரை வைத்துக் கொண்டு அந்த வணிகன் வர்றான். பின்னால அவன் கூட ஒரு கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு நீலி என்று சொல்லக்கூடிய ஒரு நஞ்சனை வைக்க ஒரு பேய் பின்னால வருது. நேர திருவாலங்காட்டு பழையனூர் வந்த உடனே அந்த பேய் என்ன சொல்லுது, யா பெரியவங்களே கேளுங்க, இவர் என் கணவன், என்னை கைவிட்டு ஓடுறாரு, இந்த பிள்ளை அவர் பிள்ளை, நீங்க தான் என் தீர்ப்பு சொல்லணும். என்னப்பா உன் அபிப்பிராயம் என்ன? இது பிசாசு என்னை கொள்வதற்கு வந்துகிட்டு இருக்குது, தயவு செய்த மனைவியிலே வா. பிசாசு ஏன் பிள்ளை இருக்க? அந்த சமயத்தில் பிள்ளை விடுதா மக்களை, அது அப்படியே வந்து விட்டோம் தழுவு. பார்த்தீங்களா, உண்மையான அப்பா வேண்டானே, இவனை நம்பாதீங்க. ஐயா சாமி பேச்ச நம்பாதீங்க, பிசாசு என்னும் செய்யும், இப்ப இந்த பேய்கள்னா என்னும் செய்யும், நடிக்கும், சொல்லி பார்க்கிறேன். அதற்காகத்தான் கையில இந்த கம்பு வச்சிருக்கிறேன். இந்த கம்பு என் கையை விட்டு போயிட்டுது, இந்த பிசாசை அடிச்சு கொள்ளும். மீனுக்கு மண்டைத்தாள் அவன் சொல்ல மறுக்கிறார். சரி, நாளைக்கு தீர்ப்பு சொல்லும். இன்று இரவு இந்த திருமணத்துல நீங்க 2 பேரும் தங்குங்க. யா வேண்டாம் சாமி, அழுகுறான். இல்ல, நீங்க 2 பேரும் கணவன் எங்களுக்கு தெரியுது. அது சொல்லுது, நான் தங்க தயாரு, அந்த கம்பை நீங்க வாங்கிடுங்க. அந்த கம்பை ராத்திரி அடிச்சுக்குவான். நான் கம்பை கொடுக்க மாட்டேன். அவன் மனைவி தாய்க்கு சொல்றாப்பா, கம்பை கொடுத்துருக்கோம். அவன் உனக்கு என்னமாவது நேர்ந்ததுன்னா நாங்க எல்லாரும் உயர்மையா, உனக்கு பாதகம் நிகழ்ந்தால் உயிரை நாங்கள் பறிவிடுக்க தயார். 70 பேர் நம்ம தலையெழுத்து கம்பை கொடுத்தா, திருமணத்துக்குள்ளே போனா, ராத்திரி ஒரே அடி அவன் அடிச்சது. காலையில பிரேதம் பேய காணும் பிடிங்க அழுகிறான். ஒரு பெரிய தீக்குண்டம், அக்னி குண்டம். பரமேஸ்வரா, எங்களுடைய வாயுவை தவறிவிட்டது. ஒவ்வொருவரா அந்த தீக்குண்டம் குடிக்க குச்சி குச்சி 69 பேர். 70வது வேளாளர் வயல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவன் மகன் ஓடுறான், அப்பா 69 பேரும் தீ குடிச்சாச்சு, நீங்களும் வாங்க. அவன் நம்ம வேணும் ஒழிஞ்சுக்கணுமா, தலைவராகமா, நீங்களும் வாங்க. ஓடோடி வந்தார், குச்சாரு. கைலாசபதி காட்சி இருக்கிறார். 70 பேரை எழுப்பி, அந்த வணிகரை எழுப்பி, அந்த உண்மையான மனைவி எழுப்பி அருள்பாலித்தது இடம் அந்த பழைய திரு ஆலங்காடு. வேளாளர்கள் சொல்ல சொல் திறம்பாதோட அந்த காலத்து வேளாளர்கள் சொல்றேன், இந்த காலத்து சொல்றேன். இப்ப வேற எல்லாமே பொய் சொல்றத ஒரு மகிழ்ச்சிகரமா சொல்லுவோம், பொய் நல்லா சொல்லுவோம். அந்த மாதிரி வேளாளர்கள் சொல் திறம்பாதவர். அதை திருமுறைகளை பல இடங்களை பார்க்கிறேன். சுவாமி வைத்து பாருங்க, அந்த திருவாலங்காட்டுல எங்கிருந்து வர்ற வெளிய திருமணத்துல எப்பொழுது வர்றார், நடிகருடைய ஆமத்து துஞ்ச வருவார். சுஞ்செல்லாம் தூங்குது. அந்த சமயத்துல வராரியா சாமி, அவன் எப்பவும் நம்ம பக்கத்துல இருக்க. துஞ்ச வருவார், துஞ்ச வருவாரும் தொழிவிப்பாரும் வழிவிப்போ நெஞ்சம் நினைவிப்பாரும் முனை நட்பார் வஞ்சகப்படுத்தி
படுத்து ஒருத்தி வானால் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இவ்வாறு அதிகாலையில தொண்டர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி இந்த பதிகத்தை பாடி தொண்டர்களெல்லாம் பெருமாளை புகழையும் பாடி மகிழ்ந்து நிற்கிற அந்த பிரபு அதன் பின்னர் அருகே மற்றொரு அற்புதமான கஷேத்திரம் திருப்பாசூர். திருப்பாசூர் என்று தொண்டை நாட்டில் மற்றொரு ஸ்தலம். அதாவது பாசுரம் இந்த பாசுரம் அப்படி தரவே இல்லை. திருப்பாசூர் அற்புதமான கஷேத்திரம். நாங்கள் மத்தியானம் 12 மணிக்கு போனோம். 20 வருஷம் மேல யாத்திரை. உடனே மடமடனே அப்படியே தூத்தல் போட்டுச்சு. வெயில் கொடுமையை நீக்கிச்சு. மடமடன தூத்தல், மழையில தூத்தல் போட்டு அழகா அந்த கோயிலுக்குள்ள ஓடோடி போனோம். வெயில்ல அந்த முன்னால் உள்ள முற்றத்துல கால் வைக்க முடியல. சடார்னு இங்கிருந்தோ சாமி மழை வெயிட்ட சார அதுல ஜம்முன்னு உள்ள போய் அழகான திருப்பாசம். அங்கும் புராதன் வேயிடம் கொண்ட புனிதர் கோயில் விழிப்புடன் வளங்கொண்டு வழி திருப்பாசம். அதுக்கப்புறம் சுவாமி நேர் எங்க வருகிறார்? திருக்காலத்தி. கணபநாயனார் வழிபாடு செய்த காலத்திற்கு இணங்கி கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பொழுது காலத்தி மலை தெரியுது. திருக்காலத்தி மண்ணை திருப்பதிகை இசைவாடி போற்றி வணங்கி போந்து அப்பதியில் வைகி மாடு பிஞ்சகர்தம் வெண்பாக்கு முதலாயுள்ள பெறபதிகள் பணிந்து அணைவார் பெருகும் அன்பால் முன்னிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல் வேடர் கண்ணப்ப நாயனாரை உன்னி ஒளிர் காலத்தி மலை வணங்க உற்ற பெரு வேட்கையுடன் உவந்து சென்றார். மிக்க பெரும் காதலுடன் தொண்டர் சூழ மென்புனல் நாட்டினை அகன்று தொண்டை நாட்டை நீங்கி வடக்கு போகிற வழியில காரிகரை ஒரு கஷேத்திரம். அங்கேயும் பாடுறார். அப்படியே மகிழ்ச்சியோடு புகழை வந்த போறார். அந்த மலை அந்த அற்புதமா காட்சி. அந்த மலையை கண்ட உடனே அப்படியே இந்த பூமியில் விழுந்து வணங்குற அந்த தொண்டர்கள் எல்லாம் ஆழ்த்து எடுத்து சுவாமியை வரவேற்கிற காட்சி. காரிகரை தாண்டி செல்கிற போது மாதவர்கள் நெருங்கி குழாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிசு சின்னம் வரம்பின்றாக பூஜை நீரை கடல் அணைவது என்ன சண்மை புறவரனால் எழுந்தருளும் பொழுது சின்னத்தி தொழி பலமுறையும் பொங்கி எங்கும் திருஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதகிரை செவியரவாய் மாக்களெல்லாம் நலமருக நிலை கொண்டாய் மருங்கே நன்ன. அந்த சரத்தை பார்க்கிற பார்த்தோட உள்ளத்துல என்ன நினைவுறுது? கண்ணப்பர் திருப்பாத செருப்பு தோய மாணவரி சிலையாட்டும் வேட்டையாடும் காணும். அப்படி பாடங்கள்ல அப்பர் சுவாமி சொல்வார், அந்த செருப்பு எப்படின்னா தோல் பெரும் செருப்பு. அடையாளம் திருக்குறுக்கை விரட்டத்துல பாடும்போது தோல் பெரும் செருப்பு. 25 ரூபாய் செருப்பு போனதுதான் 3 நாளைக்கு டென்ஷன் ஆன பிள்ளைகள் காணாம போச்சு. அந்த வாரு பின்னாடி வச்சுட்டு 25 ரூபாய் செருப்புக்கு நம்ம பாடுவோம். கண்ணப்பனார் செருப்பு எப்படி தெரியுமா? தோல் பெரும். அந்த காட்டுக்குள்ள வேட்டையாடும் போது செருப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், முள்ளெல்லாம் குத்தும். அப்படிப்பட்ட செருப்பு பாதத்தோட போய் சாமியுடைய திருமைகளை வைக்கிறாரு சொன்னா அந்த செருப்பு செய்த புண்ணியம் யாரு கிடைக்கும்? அதனாலதான் அப்பர் பெருமான் அடைமொழி அப்படி கொடுக்கிறார், தோல் பெரும் செருப்பு. அந்த வகையிலே அதனால் மனதில் நினைத்துக் கொண்டு சுவாமி கண்ணப்ப நாயனார் வழிபட்ட அந்த அழகான காலத்தி மலையை அடைகிறார். காலத்தி மலை அடைந்துடனே அங்குள்ளவர்கள் எல்லாம் இந்த மலை எத்தனையோ மலை இருக்கு, இதுல காலத்தி மலை எது அடியார் என்று கேட்கிறார். திருக்காலத்தி திருமலை இம்மலைகள் யாது என்று கேட்டார். உடனே அடியார்கள் எல்லாம் அதோ இந்த திணைப்பாங்க வந்தனைந்த மாதவத்தோர் வணங்கி தாழ்ந்து அவரை வணங்கி வரவேற்பதற்காக வந்த அந்த காலத்தி மலையை சேர்ந்த சிரேஷ்டர்கள்லாம் அவர் வணங்கினார். அவர் கேட்ட கேள்வி போய் சொல்றாங்க, இதோ எண்ணற்ற மலைகள்ல காலத்தி மலை எது என்று கேட்ட பிரபுவுக்கு வந்தனைந்த மாதவத்தோர்
வணங்கி தாழ்ந்து மறை வாழ்வே சைவ சிகாமணியே, மறை வாழ்வே சைவ சிகாமணியே, தோன்றும் இந்த மலை காலனோடு அத்தி தமிழ் இகனி வழிபாடு செய்ய இறைவர் வேணும். அந்த சீர் காலத்தி மலை ஆம் என்ன அவனி மேல் பணிந்து எழுந்து அஞ்சலி மேற்கொண்டு சிந்தை கழி மகிழ்ச்சி வர திருவிராகம் வானவர்கள் தானவர் என்று எடுத்துச் செல்வார். நம பார்வதி பதவி அகர மகாதேவா. காலத்துடைய காட்டினோன்னு சுவாமி காலமும் கத்தியும் சண்டை போட்டு சிவபெருமான் பூஜை செய்யும். இந்த ஸ்தலத்தில் காலம்னா பாம்பு, அத்தினா யானை. பாம்பும் யானையும் ஒன்றோட சண்டை போட்டு சிறந்தி பூச்சி எப்படி அங்க யானையோட சண்டை போட்டுருந்தோ அது மாதிரி பாம்பும் யானையும் சண்டை போட்டது. ஸ்ரீ என்று சொன்னால் சிறந்தி, சிறந்தையும் வழிபாடு செய்யும். ஸ்ரீ காலத்தி, ஸ்ரீ காலத்தி, ஸ்ரீ என்பது நமக்கு சிறந்தி பூச்சி, காலம் பாம்பு, அத்தி யானை, மூணு வழிபட்ட கோயில் ஸ்ரீ காலத்தி. புள்ளிருக்கு வருவ யாரெல்லாம் வணங்கினான். புல் இருக்கு, வேல், ஊர், 4 பேர் வழிபட்டு. ஜடாயு சம்பாதி, வேல் முருகப்பெருமான், இருக்கு ரிக்வேதம், ஊர் சூரிய பகவான், ஊர்தி சூரியன், 4 பேர் வழிபட்டு. அதே பல ஸ்ரீ காலத்தி சொன்ன அவருக்கு மனம் மகிழ்ச்சி பொங்கி ஒரு பதிகம் நினைவு. அப்படியே வானவர்கள் தானவர்கள் என்று சொல்ல பதிகம் திரும்பி ராகம் என்ற அந்த ராகத்தில் அமைச்ச ஒரு அருமையான பதிகம். அதுல கண்ணப்பனார் பெருமையெல்லாம் அந்த அற்புதமான பதியத்தில் அவர் பாடுற வந்து நேர காலத்தினுடைய அடிவாரத்தை தாழ்ந்து எடுக்கிறார். தாழ்ந்து எழுந்து அப்பிரபு அங்கே அருமையா பாடுற அந்த பதியத்தை பாடிய பிறகு திருக்காலத்தினுடைய அடிவாரத்திலிருந்து அப்படியே மலையை தொழுகிறார். தாழ்ந்து எழுந்து திருமலையை தொழுது கொண்டே தடஞ்சிவாதவ சோபனத்தால் வாழ்ந்து இமையோர் குழாம் நெருங்கும் மணிநீர் வாயில் மருங்கி இறங்கி ஒரு புகழ்ந்து வளர்வர் கோயில் சூழ்ந்து வளம் கொண்டு இறைவயல் திருமுன் எழுதி தொழுது தலைமையை கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். நம பார்வதி பதையே அகர மகாதேவா. கும்பிட்ட காலத்தை கூட கும்பிட்டோன்னா அவர் கிடைச்ச காட்சி பக்கத்துல கணபனார் மெய்வேடர் இருக்கிறார். சுவாமி வளம் வர்த்தி நிற்க வரம் கொடுக்கிறார். என்ன வலது பார்த்து நின்று சாமி வரம் கொடுத்தது. நின்று கணப்ப நின்று கணப்ப என் அன்பரை தொண்ட நின்று கணப்பன்னு கையினால் திருக்கரத்தினால் பிடிச்ச உடனே மாறினார் என் பலம் நிற்க ஒப்பற்ற கணப்பரே என்றும் என்னுடைய வலவாரத்தில் இருக்கன. இன்றைக்கு காலத்தீஸ்வரர் கோயில மூலஸ்தானத்துல வலது பாகத்துல நின்ற மேலும் அழகான வில்லையும் அம்பையும் கொண்டு கண்ணப்பன் இருக்கிற காட்சி பார்க்கணும். மூலஸ்தானத்துல உள்ள போகக்கூடாது, வெளியே பார்க்கணும். அது 200-300 அடிக்கிட்டு வச்சுட்டான் பக்கத்துல போது அந்த கோயில். அப்படி ஒரு காட்சி. ஆகவே கும்பிட்ட பயன் காண்பார்கள் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். அப்படியே அன்பு சுவாமியுடைய கண்ணப்பனான அன்பை நினைச்சு அன்பு கூறுகிறது. உள்ளத்தில் தெளிகின்ற அன்பில் மெய்மை உருவினையோ அவ அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெட்டி செங்கல் விமலரை உடன் கண்ட விருப்பம் பொங்கி பள்ளத்தில் இடிபுணர்வோர் பறந்து செல்ல பைம்பொன் மலைவல்லி பறிந்து அழித்த செம்பொன் வெள்ளத்தில் ஞானவார் அமுதம் உண்டார். மகிழ்ந்து எழுந்து பல முறையும் வணங்குகின்றார். அன்பை வணங்கினார், அருளை வணங்கினார். அன்பு யாரு? கண்ணப்பனார். அருள் யாரு? காலத்தி பெருமான். அன்பையும் அருளையும் ஒரே இடத்துல வணங்குகிறார். அந்த நயம் செய்யும் நயம். அன்பினையும் அருளையும் அங்கு ஒரு வணங்குகிறார். அன்புனா யாரு? கண்ணப்பனார். மணிவாச பெருமான் கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டறிந்தார். கண்ணப்பனார் வச்சிருக்க அன்புக்கு நேர்மாறா என் அன்பின்மை இருக்கு. அதை கண்டபடி என்னை போய் என்னப்பன் என்னையும் பாவென்று என்னை எழுதிட்டானப்பா என்று அருமையா சொல்றார். அது மாதிரி அப்படியே வழிபாடு செய்தார். திருமலையை விட்டு கீழறிஞ்சினார். அங்கே பன்னாட்கள் தங்கியிருந்த புகழிவேந்தர்
அங்கிருந்து அப்படியே பார்க்கிறார். மேற்கு திசை, வடக்கு திசை பார்க்கிறார். கிழக்கு திசையில கடல், மேற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் உள்ள ஸ்தலங்களை எல்லாம் மனதில் தியானம் பண்றார். அப்பொழுதுதான் அவர் உள்ளத்தை கவர்ந்த முதல் ஸ்தலம் வட கைலை. கைலாசபதியினுடைய புகழை பாடுகிறார் ஒரு பதிவு. எங்கிருந்து? திருக்காலத்தியாகிய தென்கையிலிருந்து, தென்கையிலிருந்து வடகையிலை நோக்கி பாடுறார் ஞானசம்பந்தமூர்த்தி. அதற்கப்புறம் இமயமலையினுடைய மற்றொரு சிகரமாக இருக்கிற திரு கேதாரம் அதே பாடுறார். அதற்கப்புறம் அங்கிருந்து அருகே இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீசைலம், திருப்பருப்பதம். அது மட்டுமல்ல, மேற்கே இருக்கிற துளுவ நாடு கர்நாடகா, அங்கே இருக்கிற திருக்கோகரணம், எல்லா ஸ்தலங்களையும் திருக்காலத்தி மலர் அவர் கொடுக்கிற அவ்வளவு வர்ணனையும் அங்கங்க இருக்கு. சோர்மன் அவரு அங்க போய் பாடன அவசியம் இல்லை, இங்கிருந்தே பாடுங்க. அப்புறம் சுவாமிகள் தெங்கையிலிருந்து வடகையில ஓடப்பட்டார். இவர் குழந்தைன்னு சொல்லிட்டு இங்க இருந்தே பாடு. காலத்தியான் அவனின் கண்ணுளானே, இவர் கண்ணுக்குள்ளே காலத்தில் கைலாசம் இருக்கிறார். அதனால எவ்வளவு ஸ்தலத்தையும் இருப்பார். எல்லா ஸ்தலங்களும் தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற ஸ்தலங்கள், அங்கெல்லாம் அற்புதமான பதியங்கள் பாடுற. அந்த பதியங்களா உள்ளத்தில் இருக்கக்கூடிய பதியங்கள். அது கைலாய பதியம். பொடிகள் ஒருவர் புலியின் அகலர் குறிநூல் திகழ் மார்பில் கடிகள் கொன்றை கலந்த நீட்டர் கரசே கண்டத்தர் எடிய குரலர் விரியும் மடங்கள் தொடங்கும் முறைச்சாரல் கடிய விடவே கொடி ஒன்றுடையார் கைலை மலையாரே போரார் கடலில் புனல் சூழ் காடி புகழார் சம்பந்தன் காரார் மேகும் குடிகள் சாரல் கைலை மலையார் மேல் தேராது உரைத்த செஞ்சொல் மாலை செப்பும் மலையார் மேல் வாராப்பிணிகள் வானோர் உலகின் மறுபே மனத்தாலே நம பார்வதி மதையே ரகர மகாதேவா. இனி திரு கைலாயமலையில மற்றொரு வானபரி கோள புலி கீழ துரித்தாளின் மிசை நாளும் மகிழ்வர் ஆளும் அவர் வேற நகர் போயிழப்பு கோள கடிராடி மரபில் தோழமர் தாழமர் கூணி இளமீனி துளிர் தூளி வளர் பொருள் காலமுகில் மூழுமிருள் கீழ விரித்தாள கைலாய மலையே திரும்பினாகும். அதுக்கப்புறம் திருக்கேதாரத்துல இமயமலை உச்சில திருக்கதை. அங்க அதிகாரிகள்லாம் பூக்கள் தொட்டிட்டு இருக்காங்க சாமிக்கு. அந்த பனிமலையில் அவர்கள் மலர் தொடுக்கிற சமயத்துல எப்படி இருக்கிறார்களா? 5 புலன்களையும் அடக்கி, தொண்டர் 5 கடிலும் அடக்கி, தொண்டர் 5 கடிலும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் பண்டு பாட மயிலாத மான் கன்று துள்ள பரி கெண்டை பாய சுனை நீளம் முட்டலரும் கேதாரமே நம பார்வதி பதையே ரகர மகாதேவா.